அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க. 392 அலுவலக உதவியாளர் மற்றும் சோத்தார் மற்றும் பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து நீங்க எழுதிருப்பீங்க. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நடைபெறுகிறது. அதனால ரொம்ப கவனமா இதை வந்து அட்டன் பண்ணுங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்ட் 1. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இதுல வந்து சில சான்றிதழ் வந்து இணைக்கணும். இதுல நீங்க ஃபேக்கா ஏதாவது சான்றிதழ் இணைச்சிங்க அப்படின்னா கடுமையான குற்றவியல் நடவடிக்கை வந்து மேற்கொள்வாங்க. அதனால யார் ஏதாவது சொன்னாங்க அப்படின்ட்டு ஃபேக்கா ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போச்சு. ரொம்ப கவனமா இருங்க. இதுல பட்டதாரி வந்து எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா? பட்டதாரிகள் வந்து எலிஜிபிள் கிடையாது. தமிழ் வழி சான்றிதழ், கலப்பு திருமணம், மாற்றுத்திறனாளி நன்னடத்தை, இந்த மாதிரி சான்றிதழ்லாம் எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி இதோட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், குக்கிங், ஹவுஸ் கீப்பிங், ஃபுட்டு, பேக்கிங், இந்த மாதிரி யாருக்கான நீங்க வேலை பாக்குறீங்க, ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறீங்க, இல்ல ஒரு ஹவுஸ் கீப்பிங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும். அதை மீறி நீங்களாவே ஃபேக்கா ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, பனிஷ்மெண்ட் இருக்கும். இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களா ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது. அதுக்கப்புறத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், டெக்னிக்கல் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து ஹேண்டிகேப் சர்டிபிகேட். ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, காப்பி நேம் சேஞ்சஸ் வந்து சம்மந்தமா கேட்டிருந்தீங்க, அதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து விடோ சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க கொடுத்துக்கலாம். பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட், சரிங்களா? அம்மா அப்பா யாராவது கொரோனால இருந்தாங்கன்னா அந்த சர்டிபிகேட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். விதவை சான்றிதழ், இந்த மாதிரி உள்ள விதவை சான்றிதழ் வந்து கொடுத்துருங்க. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை, 1ல இருந்து 8 வரை உள்ள தமிழ் வழி சான்றிதழ். இது வந்து பாத்தீங்கன்னா டிசபிள்டு சர்டிபிகேட். இது வந்து என்னது டிசபிள்டு சர்டிபிகேட்? இதுதான் இந்த நேம் சேஞ்ச் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்களா, நேம் சேஞ்ச். அதுக்கு வந்து நீங்க இந்த இதுல வந்து என்ட்ரு பண்ணி இந்த ப்ரூஃப் வந்து நேம் சேஞ்சுக்குள்ளத இந்த இதுலதான் உங்க இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இதை நீங்க கண்டிப்பா வந்து கொடுக்கணும், நேம் சேஞ்ச் உள்ள. இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்டிபிகேட், டெக்னிக்கல் முடிச்சிருப்பீங்களா, டைப் ரைட்டிங், ஆபீஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். இது உங்க சாதி சான்றிதழ் கொடுக்கணும். சான்றிதழ்னு சொன்னால அந்த மாதிரி முன்னணுவ சான்றிதழ், இந்த சான்றிதழ் கொடுக்கணும், அது கொடுக்கணும். மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து அது ஒரு ஒரிஜினல், ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்து, நேற்று பார்ட் 1 சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து பார்ட் 2, அப்ப இந்த 2 சர்டிபிகேட்டையும் இணைச்சு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் சர்டிபிகேட் வந்து 2 பிரிண்ட் அவுட் எடுத்து 2 பேர்கிட்ட வாங்கணும், 1 கெச்சமும் 1 டாக்டர்கிட்ட வாங்கிருங்க, சரிங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் ஃபேக்கா கொடுத்துட்டீங்கன்னா போச்சு. சரி, உங்களுக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால அது இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இருக்கிற சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸ் வந்து அது வந்து இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து நடத்த போறோம். அதனால அதுல வந்து ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப கிடையாது, நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்த பின்னாடி நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காம இந்த சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.